வணக்கம். நான் சிங்கப்பூர்லேருந்து சரவணகுமார் 99@hotmail.com. இன்றைக்கி தேதி 19 ஆகஸ்ட் 2026. ரீசெண்டாக சட்டசபையில் விஜய் சார் பேசியிருக்காரு, சிஎம். இந்தமாரி வேளாண்மை பற்றியும் விவசாயிகளை நல்லா வச்சுருந்தா எப்படி அந்த நாடு கொழிக்கும்னு யாரும் இதை சொல்லியிருக்காங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான் அப்படின்னு. அந்த மாதிரி விஜய் சார் கண்டிப்பாக பண்ணுவார். வேளாண் துறைக்கு முக்கியம் கொடுங்க, மற்ற எல்லா துறைக்கும் கொடுங்க. எல்லா மினிஸ்டரும் நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். எல்லோரும் பாவம் முதல் தடவை வந்திருக்காங்க, பண வசதி இல்லை, கார் வேணும் தொகுதியை சுற்றுறதுக்கு. ஒரு மெம்பர் கூட சொன்னார், எங்களுக்கு கொடுக்குறத கொடுக்குறீங்க, ஒரு இன்னோவா காராக கொடுக்குறீங்கன்னு. அது தப்பே கிடையாது, தாராளமாக கொடுக்கலாம் இன்னோவா இருக்க. அதில் அப்படியே ஒரு ஜிபிஎஸ்ஸையும் பொறுத்திருங்க. ஸோ தட் தொகுதியில் தான் இருக்காங்களா, தொகுதி சுற்றுறாங்களா, இல்லை தொகுதியை தாண்டி பாண்டிச்சேரி பக்கம் போகிறாங்களான்லாம் சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து மானிட்டர் பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி நிறையா கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லோரும் இமெயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிடுங்க ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே. ஏன்னா அந்த இமெயில் பண்ணால் அதுக்கு ரிப்ளையும் போடணும், ரிசீவ்டு, அக்னாலேஜ். தபாலில் இது கொடுக்குறாங்களே அந்த மாதிரி. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன், இன்னும் மேற்கொண்டும் சொல்வேன். தேங்க்யூ, பபாய்.